வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்த வாரங்களில் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முத்து மீனாவும் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கடன் கேட்டு தன்னுடைய அண்ணனுக்கு ஆஸ்பத்திரி உள்ள ஃபீஸை கொடுக்குறாங்க. இதை பேசும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் பார்க்குறாரு. இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க இந்த காலத்தில். அந்த கண்ணில் காயம்பட்ட ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கிறவங்க அப்படின்னு விசாரித்த வகையில் தெரிய வருது. கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரியுது. இந்த பையன் டிரைவராக இருக்கிறான், அந்த பொண்ணு பூ வியாபாரம் பார்க்குது போல். இவங்க கஷ்டப்பட்டவங்களாம் பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அண்ணனுக்காக கட்டுன்னு நினைக்காங்களேன்னு நினச்சிட்டு கடந்து போயிடுறாரு. இப்படியா இருக்குது. அதுக்கப்புறம் மனோஜ் ரிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படிலாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு காலிங் வருது. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு மண்டபம் வச்சுருக்காங்கம்மா, அவங்க மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் வரக்கூடிய ஆஃபருக்கு எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் பண்ணணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீ பாருமா இந்த முகவரி அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்தை பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. புரியல சார் அப்படிங்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வந்துருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் சார், எங்கள் அண்ணாச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் சார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டு இருந்த கூட நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட உங்கள் அண்ணனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கடன் வாங்கி செய்கிறீங்க. இந்த காலத்தில் யாருமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கடன் வாங்கவே மாட்டாங்க. தான் வாங்கின கடத்தையே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற உலகம் இந்த உலகம். நிறைய காலம் மாறி போயிடுச்சு. தமிழன் மாண்பே என்ன செஞ்சு போச்சு, அது மாறிடுச்சு, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்களே அப்படிங்கும்போது, சார், எங்கள் அண்ணன் நிறைய படிச்சிருக்காரு தான், சீன் போடுவான் தான், தொழிலதிபரும் தான், பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டுக்குன்னு சொல்லுவான் தான். ஆனாலும் அவன் நீ தம்பியாக ஏற்றுக்கிடல தான். ஆனாலும் நான் அப்படி கடந்து போக முடியாது, மீனாவும் அப்படி கடந்து போக முடியாது. எங்கள் 2 பேரும் மனசுமே கேட்காது சார். யாருக்காவது ஒன்றுனா எங்களால் முடிஞ்ச உதவி எங்கிட்ட இருக்கிறத நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பேசுறதும் கேட்டேன் தம்பி. நீங்கள் மாடியில் வீடு கட்ட கூட துட்டு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கடை வாங்கி மனோஜுக்கு ஃபீஸை கட்டணும்னு அப்பா கேட்டாங்க. அதுக்கு சொன்னீங்க, நாங்கள் வீடு என்றைக்கு வேணாலும் கட்டிக்கலாம், அண்ணனுக்கு இப்படி கெட்டான சூழ்நிலை இருக்கும்போது நான் உதவி பண்ணணும்னா எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கும்போது அதை விட எங்களுக்கு வீடு பெருசு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்க காலத்தில் எல்லாருக்கும் சின்னதாக ஒரு வீடாவது வேணுங்கிறது கனவு. அதை கூட வேணாம் அப்படின்னு சொல்லி சொந்த உறவுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் தெரிஞ்சவங்க முதல்ல தான் சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த மண்டபம் எங்கள் அப்பா காலம் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மண்டபம். சரிங்களா? இந்த மண்டபத்தை நடத்தல எனக்கு பெருசாக எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளுக்கு சொத்து பத்து நிறைய இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், சொத்து பத்து நிறைய இருந்தாலும் இல்லாட்டிலும் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அந்த ஆஸ்பத்திரியில் நான் படித்து முடிச்சுட்டு அங்கே ட்ரைனிங் போய் அங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? இனிமேல் நான் தனியாக ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த கல்யாண மண்டபத்தை என்னால் நடத்த முடியாது. அங்கே மேனேஜரோ ஏதோ இல்லை. இனிமேல் தான் நான் யாரையாவது வைக்கணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறேன், சார் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. என் மச்சின ஒரு பையன் டிகிரி முடிச்சிருக்கான். டிகிரி இன்னும் கைக்கு வரல, ஆனால் நேர்மையாக இருப்பான் சார். முன்னாடி அவன் மேலே ஒரு சின்ன மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் சொல்கிறாரு. சரி, அவனுக்கு இந்த வேலை கொடுத்தா அவர் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ மாறிட்டானா அப்படிங்கிறாங்க. நல்லாவே மாறிட்டான் சார், அது நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. தம்பி, யாருமே நல்லவங்க மாட்டி தான் காட்டுவாங்க. நீங்கள் உண்மை நிலையை சொல்லி வேலை செய்யுங்க, கண்டிப்பாக அந்த பையனை வேலைக்கு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சார் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மண்டபமே நான் உங்களுக்கு தானே தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் புரியலை, நீங்கள் டெக்கரேஷன் ஆடுன்னு சொல்லி எங்கள் வீட்டமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு, நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், இந்த மண்டபத்தை ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல உள்ள இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுவாங்களே அப்படிங்கிறது என்ன எனக்கு இருந்துச்சு. எங்கள் அப்பாவுமே எனக்கு அதை தான் சொன்னார். நீ நல்லா இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச உதவி செய், அவங்க 4 பேருக்கு உதவி சொல்லுற அளவுக்கு வருவாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல உள்ளமாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டெக்கரேஷன் வேலை மட்டும் இல்லை, இந்த மண்டபத்தை நான் உங்களுக்கு தரேன், இந்த மண்டபத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இதை வச்சுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு நீங்களும் மேம்பட்டு வாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் மனமும் ரொம்ப அருமையான மனமாக இருக்குது. உங்களை மாதிரியான எண்ணமோ செயலோ எனக்கோ என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இருந்ததாக பார்த்ததாக இல்லை, கேள்விப்பட்டது மாதிரி இல்லை. எங்கேயோ அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கண்ணார பார்க்குறேன் அடிக்கடி மீனாக சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்தளவுக்குலாம் ஆசை இல்லை சார், எங்களுக்கு சாதாரணமாக மாடியில் நின்றுரும், அது போதுமானது, நாங்கள் கூட்டு விடுமா அங்கே இருக்குன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறாங்கம்மா.
உங்களை வந்து நான் வந்து வேறு வீட்டுக்கு வாங்க போங்கன்னு சொல்லலை, இந்த மண்டபத்தை அவங்க 2 பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், டெக்கரேஷன் வேலை மட்டும் கொடுங்க சார், அது போதும் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா 3 நாள் தொடர்ச்சியாக கல்யாணம் இருக்குது, 3 இது பண்ணிடலாமா? ஏன்னா வாரவங்க எல்லார்ட்டையுமே நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் மண்டபத்தில் வந்து எல்லாம் பண்ணுவோம், நிகழ்ச்சிகள் வந்து தடைபடக்கூடாது, எங்கள் அப்பாவுடைய கனவு மண்டபம்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த டிஆருக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு உறுத்தலாகவே இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும், நேரில் கொடுத்தனால தானே வாங்க மாட்டாங்க, நம்ம பேசாமல் இவங்க யார் என்ன விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அறிமுகப்படுத்தின ஆளுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, டெக்கரேஷன் பண்ணுறவங்க சூப்பராக பண்ணுவாங்க, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஆஸ்பத்திரியில் என்ன வேலை வாங்கணுமோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது இல்லை பிரச்சனை, இப்போ இவங்க எந்த அட்ரஸில் இருக்காங்க, எது இருக்கான்னு தெரியணுமே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என்ன பிரச்சனை அப்படிங்க, டி நகரில் இருக்காங்க அவங்க, அந்த பையன் பேர் முத்து, அவங்க பேர் மீனா, அவங்க ஃபுல் தகவலுமே சொல்லிடுறாங்க. இவங்க பேராக அந்த மண்டபத்தை நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, இது எத்தனை லட்சம் எத்தனை கோடி போட்டு உங்கள் அப்பா உருவாக்கியிருக்காரு, நீங்கள் அவங்க டெக்கரேஷன் ஆர்டர் அடுக்க வந்தவங்க கொடுக்கணும்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. 3 நாளுக்கு அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஆர்டர் இருக்குது, அதை முடிஞ்சோன்னே அவங்க கைக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் இப்போ கொடுக்க நான் வார்த்தையிலேயே நான் அறியாமையில சொல்லிட்டேன், அவங்க அதை வேணாமுங்கிறாங்க. அப்போ நான் அப்படி விட்டுற முடியாது, அவங்க நல்ல உள்ளமாக இருக்குது அப்படின்னு நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லவங்களும் அவங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நல்லவங்களை நம்ம வந்து கண்டிப்பாக மேம்படுத்தி பார்க்கணும், அப்போ தான் பெரிதொருவருக்கு அந்த உதவி கிடைக்கும். என்ன கொடுக்க மனம் இருக்கிறவங்ககிட்ட ஒரு பொருள் இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. 3 நாள் ஆர்டர் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக பண்ணுறாங்க. மீனாவும் முத்து மீனாவும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல, இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் 3 நாள் கழித்து அந்த மண்டபத்தினுடைய ஓனர் அந்த டிஆர் வந்து இவங்க பேரில் எழுதி வச்சுருக்காங்க, 2 பேர் பேர்லையும் எழுதி வச்சுட்டு இவங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, இது என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படிங்கும்போது, சார் அவங்க அப்பா சொன்னால் அந்த முத்து பையன் ரொம்ப கேட்பானா, அதுபோக அந்த மீனாவுக்கும் அவங்க மாமனார் மேலே மிகுந்த மரியாதைங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒரு சர்க்காரில் வேலை பார்த்து ரிட்டையர்டான ஆள். அவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த பார்க்கில் வந்து வாக்கிங் போகிறத ரொம்ப வேலையாக வச்சுருக்கிறாப்புல. அவர் நண்பர் ஒருத்தர் பரசன் வராரு, அவரும் சேர்ந்து தான் வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பரோடு இருக்கும்போது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயார் பண்ணி இருக்கார். மறுநாள் காலையில் விட்டியது அண்ணாமலையும் பரசும் ரொம்ப சந்தோஷமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ பரசு வந்து அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க, வாக்கிங் போனோம்னா அவங்க 2 பேரும் யூத் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பரசு சொல்கிறாரு அண்ணாமலைகிட்ட, எனக்கு பையங்க இல்லை வைக்கலன்னு சொல்லி சில நேரம் வருத்தப்பட்டிருக்கேன், சரி நம்ம வீட்டில் விசேஷம்லாம் எடுத்து யார் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு மூத்த பொண்ணாக இருந்து மீனா, பையனாக இருந்து மீனா முத்து 2 பேரும் சேர்ந்து என் வீட்டு விசேஷம் ரொம்ப சிறப்பாக நம்ம வீட்டுக்கு முஸ்லீம் மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம நண்பன் சொல்லுவோம், அதை தாண்டி உறவாக இருந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டோம். ஐயா நானும் உங்கள்கிட்ட பேச வரலாமையா அப்படிங்கிறாரு அந்த யார், என்ன சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் மனோஜ் ஒரு ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்தாலாம் அந்த ஆஸ்பத்திரி வேலை பார்க்க எங்கள் டாக்டர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கய்யா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு வந்திருக்கீங்க, என்னங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் முத்துவோட குணத்தையும் உங்கள் மருமக மீனா குணத்தையும் பார்த்தேன், ரொம்ப தங்கமான குணமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட அவங்க யாருக்காவது உதவி பண்ண நினைக்காங்க, புராணங்களில் படித்த மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்களாக இருக்காங்க அப்படிங்கிறேன். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த முத்து எனக்கு பையனாக கிடச்சதாக இருக்கட்டும், மருமக மீனா எனக்கு மருமகளாக வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய கொடுப்பின அப்படிங்கும்போது பரசு சொல்கிறார். அது என்னமோ 100% உண்மை தான். என் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அது அவங்க தலைமை ஏற்று செய்தாங்க, எங்கள் குடும்பம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குன்னா அது முத்து மீனா தான் முதன்மை காரணம், அவங்களெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது, ரொம்ப நல்லவங்க, அடுத்தவங்களை இன்பமயமாக்கி பார்க்கறதுல ரொம்ப ஆனந்தப்படுறவங்க அவங்க குணம் உண்மையிலே தங்கமான குணம் அப்படின்னு நானும் அதான் நினைக்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க கஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு வழிமுறை பண்ண போகிறேன், அவங்ககிட்ட இதை சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஐயா எங்கள் அப்பா சம்பாதிச்ச ஒரு சொத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபம், நான் ஒரே பையன், அந்த மண்டபத்தை நான் அவங்களுக்கு கிஃப்டாக எழுதி வச்சுட்டேன், அவங்கள்ட்ட நான் முதல்ல வாய்மொழியில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கூட அவங்க ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. 3 ஆர்டர் பண்ணியிருந்துருக்காங்க, நிறைய பண்ணாங்க, அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு அவங்க இந்த மண்டபத்தை அவங்களுக்கே கொடுக்கணும், அதில் வர வருமானத்தை அவங்களையும் மேம்படுத்தி கஷ்டப்பட்டவங்க அவங்க செய்வாங்கன்னு நினச்சி தான் நான் அதை செய்கிறேன், அப்படி செஞ்சால் எங்கள் அப்பாவோடைய ஆஸ்துமா சாந்தி அடையும். என்ன கேட்டால் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு முன்னேறினால நீ நல்ல வசதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அதனால்
ஆனந்த கண்ணீர் வருது. நீங்கள் நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லுவாங்க, நம்ம தமிழ் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்ம வந்து பெரிய ஒரு இதே வந்து ஊர் உலகத்துக்கு மத்தியில் தான் பையன் வந்து சிறந்தவன், தான் பிள்ளை வந்து சிறந்தவன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் மருமகளையும் என் பையனையும் சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு அதான் எனக்கு தாங்கலை, சொத்தனையா சொத்து, நீங்கள் சொன்ன வார்த்தையே பெரிய சொத்தியா அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த பத்திரத்தை அவங்கள்ட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா நீங்களே கொடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பரசு அண்ணாமலை இன்னொரு ஆள் வந்து பார்த்துட்டு விஜயா இவரை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க காலைல வாக்கிங் தானே போனாங்க, இப்போ என்ன கூட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன 3 பேர் வருது கூட்டமாக, மீனா காப்பி போடுமா அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டு வராங்க. இங்கே மண்டபத்துக்கு ஓனரில் ஒரு டாக்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இது யார் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இவங்க தான் அந்த மண்டபத்துக்கு ஓனர், அது போக உங்கள் பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவரும் பார்த்தார். ஓ அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், வாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா, ரொம்ப பரவாயில்ல அப்படி ரொம்ப பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் இங்கே அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணியும் உங்கள் அண்ணனையும் பார்க்கணும். எங்கள் அண்ணனா நல்ல மூத்த பையன். ஓ சாரி உங்கள் தம்பி முத்தையும் உங்கள் குழந்தைய மீனாவும் பார்க்கணும், அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுற சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கையில் அந்த பத்திரம் இருக்குது. இது என்னதுப்பா அப்படிங்கிறாரு முத்து. இது ஒன்றும் இல்லை, உங்கள் நல்ல குணத்துக்கு விலைமதிப்பில்லாத அவர் கல்யாண மண்டபத்தை உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவணும், உங்கள் நல்வுள்ள தொண்டு வந்து தொடர்ந்து நடைபெறணும், 4 கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் அவர் கல்யாண மண்டபத்தை அவங்க அப்பா பேரும் புகழும் விளங்குத மாதிரி அதே நேமில் நீங்கள் நடத்தணும்னு நினைக்காரு. இந்த அப்படி பத்திரம் அப்படிங்கிறப்பா உன் பேர்லேயும் மீனா பேர் எழுதி வச்சிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. இந்த விஜயாவுக்கு வாயை குழந்துட்டு அடைக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே ரோகிணி ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, நல்லா கேட்கலையா அவங்களுக்கு, இவங்க 2 பேர் குணத்துக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த மண்டபத்தை இலவசமாக இவங்க பேர் எழுதி கொடுக்காங்க. இவங்களும் நல்லா இருக்கணும், இவங்க மூலமாக நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்காங்க. அதனால் அந்த சொத்து என்றைக்கும் அழியக்கூடாது, இவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்காங்க. அதனால தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கிரேட்டு தான் அந்த முத்து மீனாவும். சார் டாக்டர் சார் நீங்களும் தங்கமானவங்க தான், இப்படி யார் சார் இந்த காலத்தில் கொடுப்பா, பணம்னு நினைக்கிற உலகத்துக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து அன்பு வேணும், நல்ல குணத்துக்கு வந்து இப்படி கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்னை விட அவங்க தான் சிறந்தவங்க. அண்ணன் என்ன தான் பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த பெருமை கொடுமை யாருக்கும் வராது. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அக்கௌண்ட்டில் இருக்கிற 0 பைசா வச்சுக்கிட்டு அதை வச்சு உதவி பண்ணணும், 4 பேர்கிட்ட கடன் வாங்கியாவது உதவி பண்ணணும் அப்படிங்க என்ன இருக்குது. யாருமே தங்கிட்ட இருக்கிறதே கொடுக்க மாட்டாங்க, அதில் கடன் வாங்கி யார் கொடுப்பாங்க. இப்படி இந்த முத்து மீனாக இருக்கும்போது நான் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்படி இருக்க ஆட்கள் வந்து நம்மளுக்கு வேணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பில் இது செய்கிறது தான். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது முத்துக்கு தன்னை அறியாமல் ரொம்ப அழுதுறாரு. சார் இந்த உதவி யார் நான் மறக்கவே மாட்டேன் சார் அப்படிங்க. தம்பி நீங்கள் எனக்கு மூத்தவங்களும் இளையவங்களும் தெரியாது, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து ரொம்ப பெருமையாக இருக்குடா, உனக்கு இந்த சொத்து கிடைச்சிட்டுன்னு நான்ப்பா சொல்லலை, ஒன்று இந்த ஊர் உலகத்தில் நல்லவங்க மருமக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதே ஆனந்தத்தோட நான் தாத்தா வாங்கணும்டா, சீக்கிரம் ஒரு பிள்ளைய பற்றி கொடுறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஏற்கனவே கோடிக்கணக்கான சொத்தை வாங்கிட்டாங்க, அந்த குடும்ப சொத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி இவர் இது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அவருக்கு தான் கூறு இல்லாமல் அந்த கோடிக்கணக்கான சொத்தை கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயா இனிமேல் நீ மீனாவை முத்தியும் மதி தான் பேசணும். எப்படி இந்த ரோகிணி கோடீஸ்வரி சுருதி கோடீஸ்வரின்னு சொல்லி மருமகுமாரில் பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லுவியோ, அதே மாதிரி மீனாவும் சொல்லி தான் ஆகணும். அந்த மண்டபத்தோட மதிப்பே கோடிக்கணக்கில் தான், சரிதானா, வாடகையே லட்சத்தில். ஏன்னா இனிமேல் போட்டு முத்து மீனாவுக்கும் நீ என்ன மரியாதை மற்ற மருமகளுக்கு கொடுப்பியோ அதை கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ஏங்க கொடுக்குக்கலாம் இது நான் இது பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு விஜயா, இதான் உள்ளது, மனோஜ் எவ்வளோ தான் உருண்டாலும் சரி தான், என்ன இவ்வளோ பெரிய மண்டபத்தை கட்டிய முடியாது, வைக்க முடியாது, நீ என்ன பண்ணாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ரோகிணி அந்த மண்டபம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அந்த சிட்டிலே பெரிய மண்டபம் அதுதான், கிட்டத்தட்ட என் மதிப்புக்கே பல கோடி ரூபா இருக்கும், எத்தனை கோடி நான் சொல்ல தெரியல, ஆனால் அது கோடி தான் அப்படிங்கிறாங்க. இந்த மீனாவும் முத்து குடிச்சவங்க ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு திடீர்னு கறக்க வந்துடுது. உடனே என்னாச்சு விஜயா, என்ன வச்சு விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் தண்ணி கோரிட்டு வந்து துவைக்காரு. அப்போது என்னடா ரவி சிரிச்சுக்கிட்டே மணி தண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. இல்லை மீனா முத்தும் மீனா நீ கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அம்மாவோட தாங்க போல தான் அந்த தலை சுத்தல் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரொம்ப போகிறாங்க. பின்னாடியே
ரோகிணியும் மனோஜும் வழக்கம் போல் போய் அம்மா பார்த்தீங்களாம்மா எப்படி ஆயிடுச்சு, இது என்னம்மா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்னடா செய்ய முடியும், இந்த வீட்டில் அவங்க தான் பெரிய ஆளுங்கிற அளவு காட்டுவாங்க. இன்னும் அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்தாகணும். ஏன் எங்கள் ரூம்பு கொடுத்துட்டு நானும் அவங்க அப்பாவும் ஹாலில் தூங்க வேண்டி தான். பிறகு என்ன செய்ய, அவங்க மழை ரூம் கிட்டது வரைக்கும் அவங்களும் கொடிசனங்களாயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா ஒரு நிமிஷத்தில் இந்த ஆண்டி வந்து மீனா பக்கமும் முத்து பக்கமும் சாஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.